வணக்கம். இன்னைக்கு கொரியன் கிளாஸில் மொத்தம் 3 கிராமர் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கிராமர் உ மியான் உ மியான். செகண்ட் கிராமர் கெஸ் நந்தே அண்ட் தேர்ட் கிராமர் உ மியான் சா கெஸ் நந்தே. இந்த 3 கிராமரோட டீட்டெயில்ஸ் தான் இன்றைக்கி கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கிராமர் உமியான், இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தலாம். இந்த உமியான்ன்றது இங்கிலீஷில் நம்ம இஃப்னு யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதாவது தமிழில் இருந்தால் அப்படின்ற வேர்டு யூஸ் பண்ணுறப்போ இந்த மியான் இல்லாட்டி உமியான் அப்படின்றது யூஸ் ஆகும். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள். சிகானி நமியான் சொன்வாஹே சூசையோ அப்படின்னா இஃப் யூ ஹாவ் டைம் ப்ளீஸ் கால் மீ, உங்களுக்கு நேரம் இருந்தால் என்னை அழையுங்கள். ஸோ இந்த இடத்துல இந்த இஃப் இருந்தால் அப்படின்றதுக்கு தான் இங்கே மியான் அப்படின்றது யூஸ் ஆகிருக்கு. இங்கே மியான் இருக்குது. எங்கே ஏன் வெறும் மியான் போட்டிருக்கோன்னா இங்கே எண்டிங் கான்ஸ்டன்ட் இல்லை, அதனால் வெறும் மியான் வந்திருக்கு. எண்டிங் கான்ஸ்டன்ட் இருந்ததுன்னா அந்த இடத்துல மியான்ட்டு வரும். இப்போ அதுக்கான எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்கலாம். சில்முனி இசுமியான் ஒஞ்சி தொஞ்சி மொரபுசியோ அப்படின்னா இஃப் யூ ஹாவ் அ கொஸ்டின் ஆஸ்க் மீ எனி டைம், கேள்வி இருந்தால் எப்பொழுது வேண்டுமானாலும் கேளுங்கள் அப்படின்றது. ஸோ இந்த இடத்துல இருந்தால் அப்படின்ட்டுருக்கு இல்லையா, இங்கே இஃப், அதுக்கு இந்த ஊமியான் அப்படின்னு யூஸ் ஆகிருக்கு. இந்த இடத்துல எண்டிங் கான்ஸ்டன்ட் இருக்குது, அதனால் ஊமியான் வந்திருக்கு. ஃபஸ்ட்டு பார்த்த எக்ஸாம்பிளில் எண்டிங் கான்ஸ்டன்ட் இல்லை, அதனால் மியான் வந்தது. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எண்டிங் கான்ஸ்டன்ட் இல்லை அப்படின்னா அங்கே வெறும் மியான் அப்படின்றது யூஸ் ஆகும். எண்டிங் கான்ஸ்டன்ட் இருந்தால் அங்கே ஊமியான் அப்படின்றது யூஸ் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் கிராமரோட எக்ஸ்ப்ளனேஷன் எவ்வளோ தான். நம்ம யூஸ் பண்ணுற இருந்தால் அப்படின்ற வேர்டுக்கு தான் அவங்க இந்த மியான் இல்லாட்டி ஊமியான் அப்படின்றத யூஸ் பண்ணுறாங்க. இப்போ செகண்ட் கிராமரோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். செகண்ட் கிராமர் கெஸ் நெந்தேன்றது கெஸ்ஸிங், நினைக்கின்றேன் அப்படின்ற வார்த்தையை நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு அவங்க கெஸ் நெந்தே அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி இந்த கெஸ்ஸுன்றது தான் மெயின். இந்த நிந்தேன்றது நம்ம ஆயோ ஃபார்மேட், சிமிட்டா ஃபார்மேட் யூஸ் பண்ணுறோம்ல, அது போல் வர்ற ஒரு ஃபார்மேட் தான். ஸோ இந்த நிந்தேக்கு பதில் ஆயோ ஃபார்மேட்டில் நம்ம ஓயோ அப்படின்றத ஆட் பண்ணிக்கலாம், கெஸ்ஸையோ அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் இந்த நிந்தேன்றது பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கான எக்ஸ்ப்ரெஷனாக தான் யூஸ் பண்ணுறாங்க. ஒரு விஷயத்தை சொல்கிறப்போ நான் இந்த விஷயத்தை தான் சொல்கிறேன், இதை தான் மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்ட்டு அதை ஹைலைட் பண்ணுறப்ப இந்த நிந்தே அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷனில் நிந்தேன்றதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நம்ம சாதாரணமாக ஆயோ ஃபார்மேட்டில் பேசுகிறோம், இல்லாட்டி சிமிட்டா ஃபார்மேட்டில் பேசுகிறோன்னா கெஸ் ஓயோ அப்படின்ட்டு சொல்லலாம். ஃபார்மல் ஸ்பீச்சில் கெஸ் சிமிட்டா அப்படின்ட்டு தான் சொல்ல முடியும். பிகாஸ் இங்கே எண்டிங் கான்ஸ்டன்ட் இருக்குது. எண்டிங் கான்ஸ்டன்ட் இருந்தால் அங்கே ஆட்டோமேட்டிக்காக சிமிட்டா ஃபார்மேட் தான் வரும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். மசீதான்றது டிலிஷியஸ், அதாவது சுவை, நம்ம சொல்கிற சுவையை அவங்க மசீதான்னு சொல்லுவாங்க. இதை பாருங்கள், மசி கெஸ்ஸையோ அப்படின்னா ஐ கெஸ் டிலிஷியஸ், சுவையாக உள்ளது நினைக்கின்றேன். ஸோ அந்த நினைக்கின்றேன் அப்படின்ற வேர்டுக்கு தான் இந்த கெஸ்ஸையோ அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இங்கே கேஷுவல் ஸ்பீச் யூஸ் பண்ணியிருக்கேன், அதனால் ஓயோ அப்படின்றது ஆட் ஆகிருக்கு. எதனால் ஆயோ வரல அப்படின்னா நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். கேஷுவல் ஸ்பீச்சில் ஆ இல்லாட்டி வா இருந்தால் மட்டும்தான் ஆயோ வரும். இங்கே அது ரெண்டுமே இல்லை, அதனால் ஓயோ அப்படின்றது வந்திருக்கு. இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள். தாவும் சுமரே கற்கொசையோ அப்படின்னா அடுத்த வாரம் போவேன் நினைக்கின்றேன். ஸோ இந்த இடத்துலையும் நினைக்கின்றேன் அப்படின்றதுக்கு இங்கே கெஸ்ஸையோ அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கோம். இதுவும் கேஷுவல் ஸ்பீச் தான், அதனால தான் இங்கே ஓயோ அப்படின்றது வந்திருக்கு. இப்போ ஃபார்மல் ஸ்பீச் வச்சு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். கேக்குருள் கெஸ்ஸுமத்தா அப்படின்னா கேக் தயாரிப்பேன் நினைக்கின்றேன். ஒரு கேக் ரெடி பண்ணுவேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது போல் அவங்க சொல்கிறப்ப கேக்குருள் கெஸ்ஸுமெத்தா, இந்த கெஸ்ஸுமெத்தா சிம்மத்தா வந்திருக்கு. ஸோ இது ஃபார்மல் ஸ்பீச் ஆகிடுச்சு. கேஷுவல் ஸ்பீச்னால் ஓயோ சேர்க்கணும், ஃபார்மல் ஸ்பீச்னால் சிம்மத்தா சேர்த்துக்கணும். இப்போ இதில் பாருங்கள். நெயில் நுனி ஓ கெஸ் நந்தே,
நாளைக்கு பனி வரும்னு நினைக்கின்றேன். ஸோ நான் ஒரு விஷயத்த நினைக்கிறேன். அங்கே மெயினாக ஹைலைட் பண்ணுறது வந்து நாளைக்கு பனின்றது தான் ஹைலைட் பண்ணுறாங்க. ஸோ நான் இந்த விஷயத்த ஹைலைட் பண்ணி சொல்கிறப்ப வந்து அந்த இடத்துல கெஸ் நந்தே அப்படின்றது யூஸ் ஆகிருக்கு. கெஸ் நிந்தே. ஸோ இந்த ஆயோ ஓயோ ஃபார்மட் இல்லை இம்மெத்தா சிம்மெத்தா ஃபார்மட் இல்லை கெஸ் நிந்தே இது மூணுமே வந்து நம்மளோட விருப்பம்தான். இப்போ இங்கே பாருங்கள், மஸ்ஸஸ் கெஸ்ஸையோ அப்படின்றது கேஷுவல் ஸ்பீச்சு, மஸ்ஸஸ் கெஸ் சிம்மத்தா அப்படின்றது ஃபார்மல் ஸ்பீச்சு. இதுவே வேணும்னா மஸ்ஸஸ் கெஸ் நிந்தே அப்படின்ட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பேக்ரவுண்ட் எக்ஸ்ப்ரெஷனை மென்ஷன் பண்ணுறது. ஸோ இது எல்லாமே ஒரே மீனிங் தான், ஃபார்மட் மட்டும் வேறு வேறு சேஞ்ச் ஆகிருக்கு. நம்மளுக்கு என்ன ஃபார்மட் வேணுமோ அந்த ஃபார்மட்டை தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இது யூஸ் பண்ணால் சேஞ்ச் ஆகிடுமா, அதை யூஸ் பண்ணால் சேஞ்ச் ஆகிடுமானா எதுவும் சேஞ்ச் ஆகாது. இவங்க வந்து வேறு ஒரு ஃபார்மட் வச்சுருக்காங்க. பட் வார்த்தைன்றது எல்லாத்துக்குமே ஒரே வார்த்தை தான். அவ்வளோதான் செகண்ட் கிராமரோட எக்ஸ்ப்ளனேஷன். இப்போ தேர்ட் கிராமரோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். ஹூ மியான் சாகெஸ்தையோ. இது வந்து இந்த மியான்ன்றது நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த அதே இருந்தால் அதுக்கான அதே மீனிங் தான். மியான்னா வந்து இஃப் இல்லாட்டி இருந்தால் இந்த மீனிங் தான் வரும். சோன்றது வந்து குட் நல்ல, இல்லாட்டி வந்து லைக் விருப்பம், எனக்கு ஒரு விஷயம் பிடிக்குது அப்படின்னு சொல்கிறப்ப வந்து இந்த சோன்றதை யூஸ் பண்ணுவாங்க. இல்லாட்டி வந்து குட் அப்படின்னு சொல்கிறப்ப இந்த சுவான்றதை யூஸ் பண்ணுவாங்க. இது ஆல்ரெடி டெய்லி சென்டென்ஸில் நம்ம பார்த்துருக்கோம். இது ரொம்ப ரொம்ப அதிகபட்சம் யூஸ் பண்ணுற வார்த்தை இந்த சோ அப்படின்றது. தென் கெஸ்ஸோயோ அப்படின்றது இப்போ முன்னாடி பார்த்த கிராமர், கெஸ்ஸிங், நினைக்கின்றேன், இவ்வளோ தான். எப்படி மியான் கிராமரில் வந்து ஊ வந்து எண்டிங் கான்ஸ்டன்ட் இருக்கா அப்போ யூஸ் பண்ணமோ சேம் அதே போல் தான் இந்த கிராமர்லேயும் எண்டிங் கான்ஸ்டன்ட் இருக்கா அப்போ தான் ஊ மியான் அப்படின்றத யூஸ் பண்ணுவோம். சப்போஸ் எண்டிங் கான்ஸ்டன்ட் இல்லைன்னா மியான் அப்படின்றத தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஊ மியான் சாகெஸ்தியோ அப்படின்றது வந்து இருந்தால் நல்லா இருக்கும் நினைக்கின்றேன். அதாவது இந்த இருந்தால் நல்லா நினைக்கின்றேன் இந்த மூணுத்தையும் சேர்த்து தான் எங்கள் மியான் 좋겠어요 அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இப்போ இதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். குமி இசுமியான் 좋겠어요 அப்படின்னா வந்து கனவாக இருந்தால் நல்லா இருக்கும் நினைக்கின்றேன். ஸோ இந்த இருந்தால் நல்லா இருக்கும் நினைக்கின்றேன்ற எவ்வளோ பெரிய வேர்டுக்கு அவங்க ரொம்ப ரொம்ப குட்டியான வேர்டு மியான் 좋겠어요 அப்படின்றது யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து எண்டிங் கான்ஸ்டன்ட் இருக்குது, அதனால் மியான் 좋겠어요 வந்திருக்கு. சப்போஸ் எண்டிங் கான்ஸ்டன்ட் இல்லைன்னா வெறும் மியான் 좋겠어요 வரும். இப்போ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நீ கம்ப்யூட்டருக்கு கொஞ்சாங்கி அன்னமியான் 좋겠어요 அப்படின்னா வந்து எனது கணினி செயலிழக்காமல் இருந்தால் நல்லா இருக்கும் நினைக்கின்றேன். ஸோ இந்த இடத்துல சேம் இருந்தால் நல்லா இருக்கும் நினைக்கின்றேன் அப்படின்ற வேர்டுக்கு தான் வந்து மியான் 좋겠어요 அப்படின்றது யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல எண்டிங் கான்ஸ்டன்ட் இல்லை, அதனால் இங்கே வந்து மியான்ன்றது வந்திருக்கு. நம்ம இந்த 좋겠어요 அப்படின்றத வந்து கேஷுவல் ஸ்பீச்சில் சொல்லியிருக்கோம். ஸோ மியான் 좋겠어요 அப்படின்றப்போ அது கேஷுவல் ஸ்பீச்சு. ஊமியான் 좋겠습니다 அப்படின்றப்போ அது ஃபார்மல் ஸ்பீச்சு. ஊமியான் 좋겠는데 அப்படின்ட்டு இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி கெஸ்ஸையோவில் படித்தோம், நிந்தேன்றதை யூஸ் பண்ணலான்ட்டு. அண்ட் மியான் 좋겠어요 அப்படின்னா கேஷுவல். சேம் அதே போல் மியான் 좋겠습니다 அப்படின்னா அது ஃபார்மல். தென் மியான் 좋겠는데 அப்படின்னா அது பேக்ரவுண்ட் எக்ஸ்ப்ரெஷனை மென்ஷன் பண்ணுற போல் மீனிங் ஆகிடும். இங்கே எண்டிங் கான்ஸ்டன்ட் இருந்ததுன்னா மியான்றது வரும், எண்டிங் கான்ஸ்டன்ட் இல்லைன்னா மியான் அப்படின்றது வரும். ஸோ இவ்வளோ தான் எனக்கான கிராமர் செக்ஷனோட எக்ஸ்ப்ளனேஷன். இதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஏதாச்சும் கொரியன் கிராமரில் டவுட் இருந்ததுன்னா மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. 안녕히 가세요. 감사합니다.